எல்லோருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட மிக முக்கிய நோக்கமே உலகத்தில் உள்ள கடைக்கோடி தமிழனுக்கும் ஆங்கில பயிற்சிங்க என்கிற இந்த அற்புதமான ஒரு அறிவை கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த வீடியோவில் நம்ம ஹோமோகிராஃப் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் பார்க்க போகிறோம். நம்ம பழைய வீடியோவில் ஹோமோனிம் அப்படிங்கிற வீடியோவில் ஒரு வார்த்தை ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே ஹோமோகிராஃபில் ஒரு வார்த்தை ரெண்டு உச்சரிப்பும் ரெண்டு அர்த்தத்தையும் கொடுக்குற மாதிரி உள்ள வேர்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு புதுமையான ஒரு பகுதி தான் மொழியில். ஏன்னா ஆங்கிலத்துக்கே உரித்தானது இது. ஒரு வார்த்தை ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கும், ஒரே ஸ்பெல்லிங் தான், ஆனால் வேறு மாதிரி உச்சரிக்கணும், வேறு மாதிரி அதோட பொருள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் வார்த்தையை நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தை டிஓவிஇ அப்படின்னு ஸ்பெல் பண்ணப்படுறது. டிஓவிஇ அப்படின்னா டோ அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. டோ அப்படின்னு உச்சரிக்கணும், ஒரு உச்சரிப்பு டோ. டைவ், டோ, டிவன். டோ அப்படின்னாக்கா மேலேருந்து தண்ணிக்குள்ளே குதிக்கிறது. டோன்னா பாஸ்ட் டென்ஸு, குதித்தது. அதே டிஓவிஇ டவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டவ்னா பறவை, புறா. எகெயின் டோவ், டிஓவிஇ டோவ் அப்படிங்கிறது மேலேருந்து கீழே தண்ணியில் குதித்தது. டிஓவிஇ டவ் அப்படிங்கிறது பறவை, புறா. இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, டிஓவிஇ. இந்த டிஓவிங்கிற வார்த்தைக்கு டோ அண்ட் டவுன்னு ரெண்டு உச்சரிப்பு ரெண்டு அர்த்தமும் இருக்கிற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக முழு காணொலியும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய வார்த்தைகள் இது மாதிரி ஒரே வார்த்தையாக உள்ளது, வெவ்வேறு அர்த்தத்திலும் வெவ்வேறு உச்சரிப்புலையும் இருக்கிற ஒரே ஸ்பெல்லிங் உள்ள வார்த்தைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோமோகிராஃபை நம்ம பார்க்கலாம். இப்போ டிஇஏஆர், டியர்னு சொல்லலாம், டேர்னு சொல்லலாம். எகெயின் டிஇஏஆர், டியர். டியர் அப்படின்னாக்கா கண்ணிலேருந்து வர்ற நீர்த்துளி. ஹிஸ் டியர்ஸ் அப்படின்னா அவனோட கண் துளி. ஸோ அந்த கண்ணிலேருந்து வர்ற அந்த அழுகை தான் டியர். அதே மாதிரி டிஇஏஆர் டேர்னு சொல்லலாம். டிஇஏஆர், ஐ டேர் த பேப்பர்னா இந்த பேப்பரை நான் கிழிக்கிறேன். ஸோ டேர்னா கிழிக்கிறது ஒன்று. ரெண்டாவது டியர், அதே ஸ்பெல்லிங் உள்ள வேறு உச்சரிப்பு உள்ள டியர்னா கண்ணிலேருந்து வர்ற கண் துளி. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் பிஏஎஸ்எஸ். பிஏஎஸ்எஸ்ஸை பேஸ்னு படிக்கலாம், பாஸ்னு படிக்கலாம். பேஸ், பேஸ் வாய்ஸ் மியூசிக்கில் சொல்லுவாங்க. அவரோட டோன் பேஸ் வாய்ஸில் இருக்குது, லோ டோனில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் வாய்ஸும்பாங்க. அதே மாதிரி பிஏஎஸ்எஸ் பாஸ் அப்படின்னா இது ஒரு ஃபிஷ். நம்ம நல்ல வாட்டரில் உள்ள சாப்பிட்ற ஒரு ஃபிஷ்ஷோட டைப்பு. இது ஒரு மீனோட டைப்பு பாஸ். பிஏஎஸ்எஸ் தான் அதுக்கும் ஸ்பெல்லிங்கு. பாஸ் ஒரு மீனோட டைப்பு. இன்னொன்று லோ வாய்ஸ் டோனில் பேஸ் அப்படிங்கிறது பேஸ் வாய்ஸுங்கிற லோ டோன் வாய்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் எஸ்ஓடபிள்யூ. எஸ்ஓடபிள்யூவை சவ் அப்படின்னு படிக்கலாம், சோ அப்படின்னு படிக்கலாம். சவ் அப்படின்னு படித்தா அது ஃபீமேல் பிக், ஒரு பெண் பன்றி தான் சவ். சோனாக்கா நம்ம விதைக்கிறது, நிலத்தில் விதைக்கிறதுக்கு பேர் சோ. இன்னொன்று பெண் பன்றி. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் எம்ஐஎன்யூடிஇ. அதாவது எம்ஐஎன்யூடிஇயை மினிட்னு படிக்கலாம், மைனூட்டுன்னு படிக்கலாம். மினிட்னா நமக்கு தெரியும், 60 செகண்ட் உள்ளது தான் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் தான் ஒரு மினிட், அது மினிட். மைனூட்டுன்னு படிக்கலாம். ரொம்ப மைனூட்டாக இருக்குடா அந்த ஆப்ஜெக்ட் அப்படிம்பாங்க. மைனூட்டுனா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருக்கிறது. அந்த இது ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த ஆப்ஜெக்ட்டு. தட் ஆப்ஜெக்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், தட் ஆப்ஜெக்ட் இஸ் மைனூட். எம்ஐஎன்யூடினா மைனூட்னா ஸ்மால். இப்போ ரெண்டு அர்த்தம் இருக்குது. மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷம் 60 செகண்டு. அதே எம்ஐஎன்யூடியை மைனூட்டுன்னு படிச்சிங்கனாக்கா அது மிகவும் சிறிதான அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் டபிள்யூஐஎன்டி. இந்த டபிள்யூஐஎன்டியை விண்டுன்னு படிக்கலாம், வைண்டுன்னு படிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். விண்டுன்னு படிக்கலாம், வைண்டுன்னு படிக்கலாம். விண்டுன்னா காற்று, த விண்ட் இஸ் ப்ளோயிங், இந்த காற்று அடிக்குதுங்கிறத த விண்ட் இஸ் ப்ளோயிங்னு சொல்லுவோம். அதேமாரி வைண்ட், டபிள்யூஐஎன்டி, வைண்டுனா கட்டுறது, திருகிறது, கட்டுறது. இப்போ வைண்டுனா ஐ வைண்ட் த டேப். இப்போ நான் டேப்பை திருப்பி சுற்றி வைக்கிறேன், கட்டி வைக்கிறேன். ஐ வைண்ட் த டேப். வைண்டுனா கட்டுறது. அப்போ டபிள்யூஐஎன்டிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு உச்சரிப்பு இருக்குது, ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று விண்டு காற்று, இன்னொன்று வைண்டு திருகிறது இல்லை கட்டுறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் ஓபிஜேஇசிடி.
OBJECT அப்படின்னா அப்ஜெக்ட்னு படிக்கலாம், ஆப்ஜெக்ட்னு படிக்கலாம். நீங்கள் அப்ஜெக்ட்னு படிக்கிறீங்கன்னா மறுக்கிறது, ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர்னு சொல்லுவாங்க. நான் வந்து மறுக்கிறேன், ஐ அப்ஜெக்ட் யுவர் ரிவ்யூஸ், உங்களுடைய கருத்துக்களை நான் மறுக்கிறேன், OBJECT அப்ஜெக்ட். இதே ஆப்ஜெக்ட்னா எல்லாருக்கும் தெரியும், தெர் இஸ் அன் ஆப்ஜெக்ட்னா பொருள், பொருள் திங், பொருள் அப்படிங்கிறது தெர் இஸ் அன் ஆப்ஜெக்ட், அங்கேயே ஒரு பொருள் இருக்கிறது. அப்போ ரெண்டு அர்த்தம் இருக்குது OBJECTக்கு. ஒன்று வந்து மறுக்கிறது அப்ஜெக்ட்னு, இன்னொன்று ஆப்ஜெக்ட்னு சொல்லி பொருள் அப்படிங்கிற பொருள் படுறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து PROJECT. அகெயின் இட் இஸ் PROJECT. இந்த வார்த்தையை ப்ரொஜெக்ட்னு படிக்கலாம், ப்ராஜெக்ட்னு படிக்கலாம். ப்ரொஜெக்ட்னா யூ ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப்னா நீ உன்னையே முன்னிலைப்படுத்துகிற, யூ ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெக்டர், சினிமாவில் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ப்ராஜெக்ட்னு இன்னொரு உச்சரிப்பு இருக்குது. ப்ராஜெக்ட்னா திட்டம், எ பிளான்டு டாஸ்க் ஆஃப் ஆக்டிவிட்டி. இந்த பிளான்டு ஆக்டிவிட்டியை வந்து இந்த ப்ராஜெக்ட், உன்னுடைய திட்டம் என்ன, இந்த திட்டம் என்ன, என்ன ப்ராஜெக்டில் நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ப்ரோக்ராமை குறிக்கிறதும் ப்ராஜெக்ட் தான். ஆக PROJECT அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு விதமாக உச்சரிக்கப்படலாம். ப்ரொஜெக்ட் முன்னிலைப்படுத்துதல், ப்ராஜெக்ட் திட்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான ஹோமோகிராஃப் வந்து CONTEST. அதாவது CONTESTயை ரெண்டு விதமாக உச்சரிக்கலாம். கண்டெஸ்ட்னா ஒரு வினைச்சொல், செயல்வார்த்தை, போட்டியிடுறது. கான்டெஸ்ட் அப்படிங்கிறப்ப அது பெயர் சொல்லாமல் மாறுது, போட்டின்னு வந்துடுது. இப்போ ஒன்று சொல்லலாம், ஹீ கண்டெஸ்டட் இன் த கான்டெஸ்ட், அவன் போட்டியில் கலந்து கொண்டான், அதாவது அவன் போட்டியில் போட்டியிட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டெஸ்ட்டுங்கிறது போட்டியிடுறது, கான்டெஸ்ட்டுங்கிறது போட்டி. ரெண்டுத்துக்கும் CONTESTங்கிற ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் வேறு உச்சரிப்பு, வேறு பெயர் சொல் அண்ட் வினைச்சொல்லுன்னு சொல்லி வேறு அர்த்தத்தை இது கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து WOUND. அதாவது WOUND அப்படிங்கிற ஸ்பெல்லிங் உள்ள வார்த்தையை ரெண்டு விதமாக நம்ம படிக்கலாம். ஒன்று வந்து வூண்டு, நமக்கு தெரியும் காயம், wound. There was a wound in his body. அப்படின்னா அவனுடைய உடம்புல ஒரு காயம் இருந்தது. There was a wound in his body. அதே WOUND-யை wound-னு படிக்கலாம். அது எப்படின்னா வைண்டுங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ். வைண்டுனா கட்டுறது, திருகிறது, முடிச்சு போடுறது அப்படிங்கிறது நம்ம சொல்கிற வவுண்ட். அந்த வைண்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் வவுண்டு. அதாவது அவன் அதை கட்டினா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து வவுண்ட். அவன் அதை முடித்தான், ஹி வவுண்ட் அப் அப்படிங்கிறது. இப்போ என்ன அப்படின்னாக்கா இந்த வவுண்டு WOUNDங்கிறது ரெண்டு உச்சரிப்பில் வைண்டு வவுண்டுன்னு இருக்கிறது. WOUND வூண்டு வந்து காயம், இன்னொரு வவுண்டு WOUND வவுண்ட் அப்படிங்கிறது கட்டுறது, திருகிறது, முடிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து READ. இந்த READயை ரெண்டு விதமாக உச்சரிக்கலாம். ஒன்று வந்து ரீட், READ படிக்கிறது. இன்னொன்று வந்து அதோட பாஸ்ட் டென்ஸான ரெட், READயை வந்து ரெட்டுன்னு உச்சரிக்கணும். இதுக்கு வந்து படித்தது. எகைன் இது ரொம்ப முக்கியம். ரீட் வந்து READ, அதே ரீட் வந்து READயை ரெட்டுன்னு உச்சரிக்கலாம். ஒன்று வந்து படிக்கிறது, இன்னொன்று வந்து படித்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து LEAD. இந்த LEADயை லீடுன்னு படிக்கலாம், லெட்டுன்னு படிக்கலாம். லீடுன்னு படிக்கிறப்ப வழி நடத்துறது, லீடர் அப்படிங்கிற தலைவர் அப்படிங்கிற இதுலேருந்து வர்ற ஒரு செயல் வார்த்தை தான் லீடு. தலைவருங்கிறது பெயர் சொல், அதோட வினைச்சொல் தான் லீடு. LEAD வழி நடத்துறது, வழி நடத்துபவர்லேருந்து வழி நடத்து வருது. அதேமாரி லெட், LEADயை லெட்டுன்னு படிக்கலாம். EM அது ஒரு உலோகம், ஒரு மெட்டல், லெட். அதை வந்து லீடுன்னு படிக்கக்கூடாது, லெட்டுன்னு தான் படிக்கணும். அப்போ LEADயை ரெண்டு விதமாக உச்சரிக்கலாம், ரெண்டு பொருள் படும்படி அதை உச்சரிக்கலாம். ஒன்று வந்து லீடு வழி நடத்து, இன்னொரு லெட் EM உலோகம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து CONVERSE. அதாவது CONVERSE கான்வர்ஸ்னு படிக்கலாம், கன்வர்ஸ்னு படிக்கலாம். கான்வர்ஸ்னா மாறாக, கான்வர்ஸ் அப்படின்னா டே அண்ட் நைட்ஸ் ஆர் கான்வர்ஸ், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டு அப்படிங்கிற கான்வர்ஸ். இன்னொரு CONVERSE கன்வர்ஸை என்ன சொல்லணும்னா ஐ கன்வர்ஸ் வித்துக்கும்னா நான் அவனோட பேசுகிறேன், அவனோட நான் உரையாடுகிறேன், ஐ கன்வர்ஸ் வித்துக்கும். அப்போ ரெண்டு அர்த்தம் இருக்குது. கான்வர்ஸ் அப்படின்னா மாறாக, ஆப்போசிட். கன்வர்ஸ் அப்படின்னா உரையாடல், கான்வர்சேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து கான்டென்ட், CONTENT. இதை கான்டென்ட்னு படிக்கலாம், கண்டென்ட்னு படிக்கலாம். கான்டென்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அதான் கான்டென்ட். CONTENT இதுக்கு உள்ளடக்கம், வேர் இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங், கான்டென்ட்.
இன்னொரு உச்சரிப்பு CONTENT கண்டென்ட். கண்டென்ட்னா சாட்டிஸ்ஃபைட். ஐ ஆம் ரியலி கண்டென்ட்னா நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன். ஐ ஆம் ரியலி ஹாப்பி, ஐ ஆம் ரியலி கான்டென்ட் அப்படின்னா. ஸோ அந்த இடத்துல கான்டென்ட்னு படிக்கணும், இதில் கான்டென்ட்னு சொல்லணும். அப்போ கான்டென்ட்னா உள்ளடக்கம், கண்டென்ட்னா திருப்தியாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து CONDUCT. எகெயின் CONDUCTனா காண்டக்ட்னு படிக்கலாம், கண்டக்ட்னு படிக்கலாம். ஸோ ஐ நீட் மை காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் மை ஸ்கூல். என்னோட ஸ்கூல்லேருந்து எனக்கு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும். அப்போ அந்த காண்டாக்டுங்கிறது நன்னடத்தை, பிஹேவியரை குறிக்குது. அதேமாதிரி CONDUCT கண்டக்ட்னு படிக்கலாம். கண்டக்டர் அப்படின்னு பஸ்ஸில் கண்டக்டர் இருக்குது. ஸோ ரஜினிகாந்த் கூட ஃபேமஸாக கண்டக்டர் தான் வெளியில் வந்தார். அவர் முன்னாடி ஹி யூஸ் டு கண்டக்ட் த பஸ்ஸை வந்து அவர் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார், வழி நடத்திக்கிட்டு இருந்தார், கைட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ CONDUCT காண்டாக்ட்னு படிக்கலாம், நன்னடத்தை. கண்டக்ட் CONDUCT வழி நடத்துறது அப்படின்னு நம்ம பொருள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு வார்த்தைக்கு ரெண்டு உச்சரிப்பு இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து PROTEST. PROTESTயை ப்ராட்டஸ்ட்னு படிக்கலாம், ப்ரொட்டஸ்ட்னு படிக்கலாம். போராட்டம்ங்கிறது நவுனு, ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது வேர்பு, போராடுறது. இப்போ பார்க்கலாம், ஹீ ப்ரொட்டஸ்டட், அவன் போராடினான், அவன் எதிர்த்தான், ஹீ ப்ரொட்டஸ்டட். அதே மாதிரி ஹி வாஸ் இன்வால்வ்டு இன் த ப்ராட்டஸ்ட், அவன் போராட்டத்தில் கலந்து கொண்டான். அவன் போராட்டத்தில் கலந்து கொண்டான்ங்கிறப்ப செயல் வார்த்தையாக வருது ப்ராட்டஸ்ட். அதே இது அவன் ஹி ப்ரொட்டஸ்டட்னு செயல் வார்த்தையாக வர்றப்ப அவன் போராடினான், ப்ரொட்டஸ்ட் போராடுறது, ப்ராட்டஸ்ட் போராட்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து கான்வெர்ட். CONVERT. இதை கான்வெர்ட்னு படிக்கலாம், கன்வெர்ட்னு படிக்கலாம். நமக்கு தெரியும் கன்வெர்ட்னா மாறுறது. கன்வெர்ட் ஒன் டு அனதர் மீன்ஸ் ஒரு இதுலேருந்து இன்னொருத்த மாற்றுறது CONVERT. கான்வெர்ட் அப்படின்னா மாறுபவர், மாறியவர் அப்படின்னு சொல்கிற நவுனை குறிக்குது. ஸோ ஹீ இஸ் அ கான்வெர்ட் அப்படின்னா அவர் ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறியவர் அப்படின்னு அர்த்தம். கன்வெர்ட்னா மாறுறது, கான்வெர்ட்னா மாறுபவர். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை வந்து DESERT. DESERTனா டிசர்ட்னு படிக்கலாம், டெசர்ட் அப்படின்னு படிக்கலாம். டிசர்ட்னா கைவிடுறது. ஹீ டிசர்டட் ஹர், அவளை கைவிட்டான் அப்படிங்கிறது ஹீ டிசர்டட் ஹர். அதேமாதிரி இதை டிசர்ட்னு படிக்கலாம், DESERT பாலைவனம், தண்ணியே இல்லாத பாலைவனம். ராஜஸ்தான் ஹேஸ் காட் லாட்ஸ் ஆஃப் டெசர்ட்ஸ். ஸோ ராஜஸ்தானில் நிறைய பாலைவனங்கள் இருக்கிறது. அப்போ DESERT டெசர்ட்னு படித்தா பாலைவனம், டிசர்ட் அப்படின்னு படித்தா கைவிடுதல், விட்டுட்டு ஓடி போகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறது LIVE. LIVEனா லிவ்னு சொல்லலாம், லைவ்னு சொல்லலாம். ஐ லிவ் அப்படின்னு நான் வாழ்கிறேன். ஐ லிவ் இன் கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூரில் வாழ்கிறேன். ஐ லிவ். அதே LIVE வந்து லைவ்னா லைவ் டெலிகாஸ்ட். இப்போ நேரலையாக லைவாக போகுது, நேரலையாக போகிறதுக்கு வந்து லைவ். அப்போ லிவ்ங்கிறது வினைச்சொல், லைவ்ங்கிறது பெயர் உரிச்சொல், அட்ஜெக்டிவ். லைவ் டெலிகாஸ்ட், லிவ் வாழ்கிறேன், ஐ லிவ் அண்ட் லைவ் ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான் LIVE. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து CONSOLE. அதாவது CONSOLE ரெண்டு விதமாக உச்சரிக்கலாம். கான்சோல் அப்படின்னு ஒரு உச்சரிப்பு, கன்சோல் அப்படின்னு ஒரு உச்சரிப்பு. கன்சோலுங்கிறது ஆறுதல் சொல்கிறது. ஐ கன்சோல்டுனாக்கா அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்திருக்கும், அவன்கிட்ட போய் நான் வந்து அவனை வந்து ஆறுதல் அளிக்கிறேன், பரவாயில்லப்பா நம்ம வீ கேன் ப்ரொசீட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆறுதல் சொல்கிற ஒரு விஷயம். ஐ கன்சோல்டு ஹிம்னா நான் அவனுக்கு ஆறுதல் அளித்தேன். இன்னொரு உச்சரிப்பு கான்சோல், CONSOLE. கான்சோல்னா ஒரு டேஷ்போர்டில் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும், அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஆப்ரேட் பண்ணுற டேஷ்போர்டுக்கு கான்சோலில் போய் பாரு அந்த லைட் எரியுதா, கோ அண்ட் see there in the console whether the light is glowing or not. ஸோ அந்த கான்சோல் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸ் உள்ள டேஷ்போர்டை கான்சோல்னு, ஒருத்தவனுக்கு ஆறுதல் அளிக்கிறத கன்சோல்னு சொல்லுவோம். ஆனால் ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான். இது ஒரு எக்ஸலண்ட்டான ஹோமோகிராஃப். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம நிறைய தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை RESUME அப்படிங்கிறது. கவனமாக கேளுங்க. RESUME ரெஸ்யூம்னு சொல்லுவீங்க பொதுவாக. அந்த ரெஸ்யூமுக்கு ஒரு அர்த்தம் தாங்க, எகெயின் ஸ்டார்ட், திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ரெஸ்யூம்னு பேர். இன்னொரு வார்த்தை இருக்குது RESUME. நம்ம பயோடேட்டாவுக்கு ரெஸ்யூம்னு சொல்லுவோம், ஆனால் ரெஸ்யூம்னு சொல்லக்கூடாது. இதே ஸ்பெல்லிங் தான் RESUME. ரெஸ்யூமே
அப்படின்னு சொல்லணும். இது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து வந்து இங்கிலீஷ்குள்ளே வந்தது. ரெஸ்யூமே, RESUME வந்து ரெஸ்யூமேனா பயோடேட்டா கரிக்குலம் விட்டே, அதுதான் வந்து ரெஸ்யூமே. RESUME நான் முன்னாடி சொன்ன மாதிரி எகெயின் ஸ்டார்ட். ஸோ 2 அர்த்தம் இருக்கிறதுக்கு. RESUMEக்கு ரெஸ்யூம்னு படித்தா எகெயின் ஸ்டார்ட், RESUME ரெஸ்யூமேன்னு படித்தா பயோடேட்டா. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு அரிதான வார்த்தை, ஒரு அரிதான ஹோமோகிராஃப் இதுதான். EVENING, ஈவினிங். ஈவினிங்கில் என்ன அரிதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று ஈவினிங்னா சாயந்தரம், குட் ஈவினிங்னு சொல்லுவோம். டெய்லி ஈவினிங் வருது. ஈவினிங்னா சாயந்தரம். ஈவனிங் இப்போ பாருங்கள், EVEN, ஈவன்னா சமப்படுத்துகிற ஒரு சர்ஃபேஸ் இல்லையா? நீங்கள் சமன்படுத்துகிறீங்க, ஈவன் பண்ணுறீங்க. ஈவனிங்னா சமன்படுத்துதல், சரிங்களா? இந்த சமன்படுத்துதல் வந்து EVENING, ஈவனிங்னு படிக்கணும். ஈவினிங் அப்படின்னு நம்ம வழக்கமாக சொல்கிறது வந்து சாயந்தரம். அப்போ 2 அர்த்தம் இருக்குது, ஈவினிங் சாயந்தரம், ஈவனிங் சமன்படுத்துதல். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து ENTRANCE. ENTRANCEன்னா என்ட்ரன்ஸ்னு படிக்கலாம், என்ட்ரான்ஸ்னு படிக்கலாம். என்ட்ரன்ஸ்னால் நம்ம வழக்கமாக தெரிகிற வார்த்தை தான். என்ட்ரன்ஸ் அப்படின்னா நுழைவாயில், நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரு பண்ணுற இடம் என்ட்ரன்ஸ். என்ட்ரான்ஸ்னால் ENTRANCE, என்ட்ரான்ஸ்னாக்கா நீங்கள் வந்து வசீகரிக்கிறது, கேப்டிவேட் பண்ணுறது, நீங்கள் வந்து லூர் பண்ணுறது. ஸோ பேசிக்காக என்ட்ரான்ஸ், த ஆக்டர் என்ட்ரான்ஸஸ் த ஆடியன்ஸ். அந்த நடிகர் வந்து அந்த ஆடியன்ஸை, பார்வையாளர்களை வசீகரப்படுத்தினார் அப்படிங்கிறது. இந்த என்ட்ரன்ஸ் வந்து ஐ என்டர் த்ரூ த என்ட்ரன்ஸ் நம்பர் 3, நான் வந்து என்ட்ரன்ஸ் நம்பர் 3 வழியாக உள்ளே போகிறேன் அப்படிங்கிற என்ட்ரன்ஸுங்கிறது நுழைவாயில். ஸோ என்ட்ரன்ஸ் அப்படின்னா நுழைவாயில், என்ட்ரான்ஸ்னாக்கா வசீகரிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து LEARNED. LEARNEDனா லேர்னட் அப்படின்னு படிக்கலாம், லேர்ன்ட் அப்படின்னு படிக்கலாம். ஹீ இஸ் எ லேர்னட் மேன், அவன் நல்லா கற்றறிந்த மனிதர், அவர் ஒரு நல்ல கற்றறிந்த மனிதர். ஹீ இஸ் எ வெரி லேர்னட் மேன். அதே சமயத்தில் LEARNED லேர்ன்டுன்னு பயன்படுத்துவாங்க. இதை வினை சொல்ல செயல் வார்த்தையாக பயன்படுத்துவாங்க. ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் அப்படின்னா நான் ஆங்கிலம் கற்றேன். ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் கற்றேன். லேர்ன்டு அப்படின்னா ஐ லேர்ன்டுனா நான் கற்றேன். ஹீ இஸ் அ லேர்னட் மேன் அப்படின்னாக்கா அவர் கற்றறிந்த மனிதர். லேர்ன்ட், லேர்னட். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹோமோகிராஃபு, BUFFET. BUFFETயை புஃபே ஆர் பஃபே அப்படின்னு படிக்கலாம். அப்போ டி வந்து அங்கே சைலண்ட்டு. இன்னொன்று புஃபட் அப்படின்னு படிக்கலாம். ஸோ புஃபட் அப்படின்னு BUFFETன்னு படிக்கிற, புஃபட்னா ஹிட், ஸ்ட்ரைக். ஐ புஃபட் ஹிம் அப்படின்னா ஐ ஸ்ட்ரைக் ஹிம் அப்படின்னு அர்த்தம், நான் அவனை அடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே புஃபே, BUFFET, இந்த புஃபே ஆர் பஃபேன்னு நம்ம சொல்கிறது, நம்ம வந்து நேராக போய் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுல, நம்மளாக வி ஹவ் டு ஹெல்ப் அவர் செல்ஃப், நம்மளே போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றது, எல்லா வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸும் அங்கே இருக்கும். அதுதான் பஃபே. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. பஃபேன்னா அந்த மாதிரி ஒரு உணவு. இன்னொன்று புஃபட் அப்படின்னாக்கா ஸ்ட்ரைக் பண்ணுறது, ஹிட் பண்ணுறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து LIVES. இந்த LIVESஸை லைவ்ஸ்ன்னு படிக்கலாம், லிவ்ஸ்ன்னு படிக்கலாம். லைவ்ஸ்ன்னு படிக்கிறப்ப அது பெயர் சொல்ல மாறுது, நவுன் பெயர் சொல்ல மாறுது, உயிர்கள். He saved a lot of lives. ஸோ he saved a lot of livesனால் அவன் நிறைய உயிர்களை காப்பாற்றினான் அப்படிங்கிறது. லிவ்ஸ், LIVES அப்படின்னா he lives in கோயம்புத்தூர், அவன் கோயம்புத்தூரில் வாழ்கிறான் அப்படிங்கிற வினைச்சொல் செயல் வார்த்தையை குறிக்குது. லிவ்ஸ்னா வாழ்கிறது, லைவ்ஸ் அப்படின்னா உயிர்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு ஹோமோகிராஃப் வந்து INTER. INTEரை இன்டர் அப்படின்னு படிக்கலாம், இன்டர் அப்படின்னு படிக்கலாம். இன்டர் அப்படின்னு படிக்கிறப்ப பிட்வீன் ஆர் அமங், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், இந்த ஸ்கூல்ஸ்க்கு இடையில் நடக்கிற காம்படிஷன், பிட்வீன் த ஸ்கூல்ஸ், அமங் த ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா அது இன்டர் ஸ்கூல். இன்டர் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. இன்டர் அப்படின்னா பரி த டெட் பாடி. ஸோ டெட் பாடியை புதைக்கிறது. த டெட் சோல்ஜர்ஸ் வேர் இன்டர்டு. ஸோ அந்த இறந்து போன இராணுவ வீரர்கள் வந்து புதைக்கப்பட்டார்கள். ஸோ இன்டர், அமங் ஆர் பிட்வீன். இன்டர்னா இடையே, இன்னொரு இன்டர் அப்படின்னா பாடி புதைக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது மூலமாக கிடைக்கும்.